ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಭಾಗ ಫಿಲಿಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. இன்று வேத தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7 தொடர்ந்து படிங்க அப்படி. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதி மெசேஜ் போயிடுச்சு, அப்படிதானே? இந்த வார்த்தை குறித்தான மெசேஜ் பாதி பாஸ்டர் சொல்லிட்டார், அப்படியே இல்லையா? கேட்சா இல்லையா? ஏன் பேசவே மாட்டேன்றீங்களா? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಪ್ರಾರ್ಥನಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ಬೇಕಾದದ್ದನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ಆಗ ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವ ದೇವ ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಾಯುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதை குறித்து முதலாவது என்ன செய்யக்கூடாதா? கவலை படாத. கேட்டு கேட்டு ಸಲಿச்சு போச்சு இல்லையா? ಸಾಕಾಗಿದೆ ಕೇಳಿ ಕೇಳಿ. ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು ಏನಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ಸ್ತೋತ್ರಗಳೊಂದಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳೊಂದಿಗೆ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅದನ್ನೇನು ಮಾಡಬೇಕು? ಹೇಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? முதலாவது கவலைப்படாம உங்களுக்கு தேவையானதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணுமா? ஜபத்தோடு கூடிய விண்ணப்பங்களை ஏறெடுக்கணுமா? ஜபத்தோடு கூடிய விண்ணப்பம் எப்படி? அது ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದು சொல்லுங்களேன். நம்ம மனம் எங்கேயோ இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாமே ஒப்படைச்சிடுவோம், அப்படிதானே? இந்த பசங்களை பார்த்தீங்களான்னு சிலர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சொல்லலைன்னா அவ்வளோதானான்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் அந்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிறவர் சில பசங்க இருக்காங்க. உணர்ந்திருக்கீங்களா? அப்படி நம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? அவரை கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி, என்னுடைய கடமை சொல்லணும் சொல்ற அது இல்லை. தேவ சமூகத்தில் நம் எந்த காரியத்தையும் செய்யும் போது சொல்லும் போது அந்த தேவ பயத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்முடைய தேவைகளை நம்முடைய ಕಾರ್ಯங்களை ನಾವು சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ದೇವಚನಮೇ, ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವೂ ಸಹ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ತುಂಬಿದವರಾಗಿ ನಾವು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಿನ್ನವಿಸಬೇಕು. ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಅಂದೇಳ ಭರವಸೆ நம்மளிருಬೇಕು. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த மன உறுதி நமக்குள்ளாக இருக்கணும். ಒಂದು ವೇಳೆಯಿಂದ ನೀವು ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಬೇಡಿಕೆಗಳಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು, ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. ನಾಳೆ ಕುರಿತು, ಭವಿಷ್ಯವನ್ನು ಕುರಿತು, ಅಥವಾ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬೇಕಾದಷ್ಟು ಬೇಡಿಕೆಗಳಿದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪೂರೈಸಲ್ಪಡೋದು ಅಂತೇಳಿ. ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಈ ವಾಕ್ಯ, ಒಂದು ವೇಳೆ ಈ 11 ತಿಂಗಳ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನೀವು ಚಿಂತಿಸಿರ್ಬೋದು. ಇದು ನಡೆದಿಲ್ವೇ ಅಂತೇಳಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿರ್ಬೋದು.
ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಕಾರ್ಯ ಯಾವ್ದು ನಡೆದಿಲ್ವೋ, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಏನಿದೆಯೋ ಅದು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸ್ತುತಿಗಳಿಂದ ನಿನ್ನ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನ ಏನು ಮಾಡು, ಒಪ್ಪಿಸು ಅಂತೇಳಿ, ಹೇಳು ಅಂತೇಳಿ. ஒருவேளை இந்த 11 மாதங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க பல காரியங்களை குறித்து யோசித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாசத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் எதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல படிக்க வேண்டாம். 25வது வசனத்திலிருந்து 2வது வசனத்து வரைக்கும் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்களேன். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, முழுசா அதை தான் இருக்கிறது. ಮತ್ತೇನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 25ರಿಂದ 32ವರೆಗೂ ನೀವು ಓದ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದದ ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀವು ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ, ನಾಳೆನ ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, ಕೊಟ್ಟವರಿಗೆ ಮಕ್ಕಳ ಅವಶ್ಯಕತೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ವಾ? தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் செய்ய வல்லவர். அந்த நேரத்து வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், எப்படி காத்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். ஜபத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். எவ்வளவு நாள் தான் நாம் பொறுத்து இருக்கிறது? அப்படி ஒரு கேள்வி, அப்படிதானே? ಎಷ್ಟು ದಿನ ನಾನು ಕಾದಿರೋದು? ಈ ಬಿಡುಗಡೆಗೋಸ್ಕರ ನಾನು ಎಷ್ಟು ದಿನ ಕಾದಿರೋದು? ಈ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಎಷ್ಟು ದಿವಸ ಕಾದಿರೋದು? ಒಂದು ವೇಳೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿರ್ಬೋದು. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಆ ಸಮಯ ವರೆಗೂ ಕಾದಿರ್ರಿ. ಯಾವ ಸಮಯ? ದೇವರು ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟ ಸಮಯ ಅಂತೇಳಿ ಒಂದಿದೆ. கர்த்தர் நியமித்த நிர்ணயித்த ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் வர வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த காரியங்கள் நடக்காது. ஒருவேளை அது நடந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. தேவன் நியமித்த அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த விடுதலையோ அந்த ஆசீர்வாதமோ உங்களுக்கு நிலையாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அது சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கும், அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நீங்க தான் அவசரப்பட்டு எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? ಈಗ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರ್ತೀರಿ, ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಮಕ್ಕಳು ನನಗೆ ಇದು ಬೇಕು, ಈಗಲೇ ಬೇಕು ಅಂತಾರೆ. ಏನು ಮಾಡ್ತೀರಾ? ಅದರ ವ್ಯಾಲ್ಯೂ ಏನಂತೇಳಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ಅಲ್ವಾ? ಇದು ತೆಗೆದುಕೊಟ್ರೆ ಎಷ್ಟು ದಿವಸ ಇರುತ್ತೆ ಅಂತೇಳಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ಅಲ್ವಾ? ಇಲ್ಲಪ್ಪ ಇದು ಬೇಡ, ಇದು ಸರಿ ಇಲ್ಲ, ಬೇರೆ ತೆಗೆದುಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೂ ಕೇಳೋದಿಲ್ಲ, ತೆಗೆದುಕೊಡ್ತೀರಿ. ಆದರೆ ಅದರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ ಅವನಿಗೆ ಉಪಯೋಗನಾ? ಮನೆಗೆ ಹೋಗೋಷ್ಟರೊಳಗೆ ಅದನ್ನ ಹಾಳು ಮಾಡಿ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅವನು? ಅಳೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತಾನೆ. ಅವಾಗ ಶಾರೀರಿಕವಾದ ತಂದೆ ತಾಯಿಗಳಾದ ನಾವೇ ಈ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದ, ನಮ್ಮನ್ನು ಹೆಸರಿಡಿದು ಕರೆದ ದೇವರ ಆಲೋಚನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ರೆ. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மாம்சத்தில் வாழக்கூடிய நமக்கே நம்முடைய பிள்ளைகளை குறித்து அந்த அளவுக்கு கரிசனை இருக்கும்போது பரமபிதாக்கு நம்ம மீது எவ்வளவு கரிசனை இருக்கும் யோசிங்களேன். என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கணும். பொருத்தமா? அப்படி சொல்றாங்க. ஆனால் நம்ம அவசரம். அந்த பொறுமையை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ಆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಆಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು. ದೇವರು ಹೇಳಿದ್ದೆ ಅವ್ರು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಮಾಡ್ತಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹನೂ ಇಲ್ಲ, ಸ್ವಲ್ಪವೂ ಸಂದೇಹ ಅಲ್ಲ. ಆದರೆ ಆ ಸಮಯ ಬರೋ ತನಕ ಕಾದಿರೋದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ದೇವಜನವೇ, ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೋಗಿ ದಿವಸ ಬೆಳಗ್ಗೆ ಸಂಜೆ ದೇವರೇ ಹೇಳಿದ್ದೀರಾ, ನನಗೆ ಯಾವಾಗ ಮಾಡ್ತೀರಾ, ನನಗೆ ಯಾವಾಗ ಮಗು ಕೊಡ್ತೀರಾ? ಎಲ್ಲಾದರೂ ಕೇಳಿದಾರಾ? ಓದಿದ್ದೀರಾ? ನಾನು ಓದಲಿಲ್ಲ. 25 ವರ್ಷಗಳ ಕಾದರು.
எந்த இடத்துல அவர் கேள்வி கேட்கல. ஆண்டவரே சொன்னீங்க, எப்போ எனக்கு குழந்தை தருவீங்க கேட்டிருக்காரா? ஆனால் 25 வருடங்கள் காத்தார். அதுதான் நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தீர்க்க சாந்தி. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ಹೇಳ್ತಿರಲ್ವಾ? ನನ್ನ ತಾಳ್ಮೆಯನ್ನ ತುಂಬ ಸೋದಿಸ್ತೀಯಾ ಬೇಡ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಬಹು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು, ಬಹು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಡೆಸೋ ತನಕ ಕಾದಿರಬೇಕು. ನೀವು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನೀವು ಚಿಂತಿಸ್ತೀರೋ, ಆಲೋಚಿಸ್ತೀರೋ, ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವೇನು ಮಾಡ್ರೆ, ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ, ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ತಿಳಿಸುವಾಗ ಅವುಗಳ ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಗೂ ಮೀರಿದ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಏನದೆಲ್ಲವೂ ಸಹ ನಡೆಯುವುದು. ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆ ಮೀರಿದ ದೇವ ಶಾಂತಿಯು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು, ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಕಾಯುವುದು. ನಿಮ್ಮ ಗ್ರಹಿಕೆ ಏನಿದೆ, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಏನಿದೆ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಯಾಕಂದರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு உங்களுடைய தேவைகள் தெரியாது, உங்களுடைய சிந்தனையும் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் உங்களுடைய இதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய துக்கம் என்ன, உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய கண்ணீர் என்ன, மனுஷனுக்கு சொன்னதா தெரியும், ஆண்டவருக்கு சொல்லாமையே தெரியும். ஏனென்று சொன்னால் நாம் இன்னும் நம்முடைய தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பதாகவே நம்மை அறிந்தவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ಮನುಷ್ಯನಿಗೆ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಹೇಳ್ದೇನೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಗೊತ್ತು. ಕಾರಣ ಏನಂದರೆ ಅವರು ನಮ್ಮ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ರೂಪಿಸೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಮ್ಮನ್ನು ಅರಿತವರು, ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದವರು, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಅದರಿಂದ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು. நம்முடைய தேவைகளை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுகிறவர்களாக இருக்கணும், கேட்கிறவர்களாக இருக்கணும். வசனம் அதான் சொல்லப்படுகிறது, கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்கிறான். அதை கேட்பது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கணும், உகந்ததாக இருக்கணும். ನಾವು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೇಳ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ನೆರವೇರಬೇಕಂದ್ರೆ, ಸಿಕ್ಕಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಕೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿರಬೇಕು, ದೇವರಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿರಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮತ್ತೆ ನಾನು ಹೇಳಿದ ರೀತಿನೇ ಹಠ ಹಿಡಿದ್ರಂದ್ರೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಹಿಂಸೆ ಪಡೋವಾಗ ದೇವರಂದ್ರೆ ನಿಂತಾನಪ್ಪ ಕೇಳ್ದೆ ಅನುಭವಿಸು ಅಂತಾರೆ. அப்படிதானே? நிச்சயமா நம்ம அடம் வச்சு கேட்டா நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அவன் கை அறுத்துக்குனா காட்டுறாமா கை அறுத்துச்சுன்ட்டு என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, நீ தாடா கேட்ட அப்படி சொல்லலாம் இல்லையா? அதான் நான் கேட்க வரேன். இப்போ ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம இருக்காம அவசரப்பட்டு ஏதோ ஒன்று கேட்டு வாங்கிட்டோம். ஆனால் அதன் நிமித்தமாக கண்ணீர், வேதனை. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்ட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவார்? நீ தானே அப்போ கேட்ட, நீ தானே கேட்ட. அதனால நமக்கு மேன்மையானதை தருவதுக்காக தான் ஆண்டவருடைய விருப்பம். நம்முடைய சிந்தனைக்கு மேலாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றது அவருடைய திட்டம். அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பெலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே பறப்பார்கள். பறப்பார்கள் இல்லை, உயரೇ பறப்பார்கள் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನೊಂದು ಹದ್ದುಗಳಂತೆ ಹಾರಾಡುವರು, ಅವ್ರಿಗೆ ಮತ್ತೆ ಯೌವನ ಬರುವುದು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮತ್ತೆ ಯೌವನ ಬರುವುದು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ.
அப்ப எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாட்டு மட்டும் பாடுறோம் இல்லையா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு. நிச்சயமா அப்படி சொல்லலாம். நம்ம வாய் மட்டும் சொல்லுவோம், ஆனால் இதையும் அதான் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவங்களுடைய வாய் மட்டும் என்ன செய்யும்? துதிக்கிறது. ஆனால் அவர்களுடைய இதயமோ புறம்பே இருக்கிறது, ದೂರமாக இருக்கிறது. ಹಾಡನ್ನು ಆಡುವಾಗ ಬರೀ ಬಾಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಹಾಡ್ತೀರಿ, ಆದರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಆಡುವಾಗ ಆ ಆಡುವಾಗಲೇ ದೇವರು ನಮಗೊಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋ சக்தனு தேவச்சனவே. ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்தவர்களாக நாம் எந்த காரியத்தையும் செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தேவன் அப்படியே நமக்கு தர அவர் வல்லவர். ದೇವ ಗ್ರಹಿಕೆ ಅಂತೇಳಿ ಒಂದಿದೆ. ಆತನ ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ. ನಾವು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋವಾಗಲೇ, ನಾವು ಕೂತ್ಕೊಳ್ಳೋವಾಗಲೇ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳೇನು ಅಂತೇಳಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. ಎಲ್ಲಾಮೇ ಅವ್ರಿಗೆ தெரியும். ಈಗ ವೈದ್ಯನ ಹತ್ರ ಹೋಗಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಏನಿಂದ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ட்ரீட்மெண்ட் கொடுத்தானா? இப்போ ஒரு மருத்துவரை எடுத்து போகிறீங்க, போன உடனே என்ன கேட்பார் அவர்? உனக்கு என்னான்ட்டு கேட்பாங்க. அப்படி தானே? அப்படி தானே கேட்குறாங்களா இல்லையா? நம்ம சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ಪಾರ. ಹಾಗೆ ತಾನೆ? ನಾವು ಹೇಳಿದ ನಂತರದ ವೈದ್ಯನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ನಮಗೆ ವೈದ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಆದರೆ ನೀವು ನಾನು ನಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು, ನೀವು ನಾನು ಆರಾಧಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು, ನಾವು ಹೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಮಗೆಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ದೇವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நாம் சொல்லுவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறவராயிருக்கிறார். ஆனால் அந்த நேரம் வரும்போது அது நமக்கு தர அவர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேಲೂಯಾ. ನಮ್ಮ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು, ನಮಗೆ ಯಾವ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಏನು ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಎಲ್ಲವೂ ಸಹ ಆಲ್ರೆಡಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ರೆಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಆ ಸಮಯ ಬರೋವಾಗ ಮಾತ್ರನೇ ಅದು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು சக்தனு. அப்போ அந்த நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நம்ம எவ்வளோ புலம்புனாலையும் ஒன்றுமே நடக்காது தேவச்சனமே. எதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எப்படி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போறீங்க, எனக்கு எல்லாமே பொண்ணுங்க தான் பிறந்திருக்கு, எப்படி கரை சேர்த்துறது தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, படைத்தவர் ಎಲ್ಲವற்றையும் செய்வர் வல்லவர். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನು, ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಪೂರೈಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. ಆ ಸಂದರ್ಭ ಬರೋವಾಗ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆಯೋ ದೇವರು ಅದನ್ನು ಖಂಡಿತವಾಗಲೂ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲ ஆலோசனைಗಳನ್ನು அறுத்தக்கந்தவர். உங்களுடைய எண்ணம் அறிந்தவர் அந்த நேரத்துக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் செய்து முடிப்பார். நீங்க சங்கீதம் 126 படிச்சீங்கன்னு சொன்னா, கர்த்தர் செய்த அந்த காரியங்கள் அந்நிய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கல இது எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ. ஆனா அந்த நேரத்தில் தேவன் நடத்தக்கூடிய அந்த காரியங்கள் அந்நிய கண்கள் பார்க்கும்போது அது ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடந்தது, ಇದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಿತು, ಇದು ಯಾಕೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು? ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ, ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ, ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. ನಾವು ಆರಾಧಿಸತಕ್ಕಂಥ ದೇವರು ಜೀವವುಳ್ಳವರು. நம்முடைய நினைவுகளை அறிந்தவர், எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், ஜீவனுள்ள தேவனால் கூடும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை காண்கிறவர், நம்மை ವಿಚಾರಿக்கிறவர், அவர் ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಕ್ಕಂಥವರು,
ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸ್ತಕ್ಕಂಥವರು, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ವಿಚಾರಿಸ್ತಕ್ಕಂಥವ್ರು. ಒಂದು ವೇಳೆ ಮನೇಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಕೆಲವೊಮ್ಮೆ ಮಕ್ಕಳನ್ನ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ವಿಚಾರಿಸೋದಿಲ್ಲ. ನಿನಗೇನು ಅವಶ್ಯಕತೆ ಅಂದೇಳಿ ಕೇಳೋದಿಲ್ಲ, ನಿನಗೇನಾಯ್ತು ಅಂದೇಳಿ ಕೇಳೋದಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ವಿಚಾರಿಸ್ತಕ್ಕಂಥವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಂಡவர் நம்மை குறித்து விசாரிக்கிறவர். ஆகார ஆபிரகாம் என்ன செய்றாரு? நீ கிளம்பன்ட்டு அனுப்பிடுறாரு. வனாந்தரத்தில் இருக்கும்போது அவருடைய தேவை என்னென்று ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். அவர் விசாரிக்கிறவர். ಹಾಗಾರೆ ಉನಕ್ಕೆ என்ன ನೇರಿಟ್ಟದು, ನಿನಗೇನು ಸಂಭವಿಸ್ತು? ಹಾಗಾರೆ ನಿನಗೇನು ಸಂಭವಿಸ್ತು? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை விசாரிக்கிறவர். அவர் ವಿಚಾರಿக்கிறவர். அவர் ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸ್ತಕ್ಕಂಥವ್ರು ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ನೀವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ. ನಿಮ್ಮ ಚಿಂತೆ ಏನು ಅಂತೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಆ ಚಿಂತೆಯನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವರೇನು ಮಾಡ್ತಾರೆ? ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸ್ತಾರೆ. ಇದು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ, ಇದು ನನ್ನ ಮಗನಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ನಿಮಗೋಸ್ಕರ ತಂದೆಯಾದ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅವ್ರೇನು ಮಾಡ್ತಾರೆ? ಭಿನ್ನವಿಸ್ತಾರೆ. ದೇವಚನವೇ, அவர் பரிந்து பேசுகிற தேவன். உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய வியாதிக்காக, உங்களுடைய கண்ணீருக்காக தேவ சமூகத்தில் உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். என்னுடைய மகள் இனி எவ்வளவு நாள் இந்த வேதனை, என் மகளுக்கு இனி எவ்வளவு நாள் இந்த கண்ணீர்? நீங்கள் அதுக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளோ கண்ணீர் சிந்திருக்கேன் எனக்கு மட்டுமே தெரியும், வேற யாருக்குமே தெரியாது என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு துளியும் அவர் என்ன செஞ்சிருக்காரு? துரித்தில அளந்து வைத்திருப்பார். ದೇವಚನಮೇ, ನೀವು ಹೇಳ್ಬೋದು ನಾನು ಎಷ್ಟು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದೇನೆ ಅಂತೇಳಿ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತೇಳಿ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಸುರಿಸ್ತಕ್ಕಂಥ ಒಂದೇ ಒಂದು ಬಟ್ ಕಣ್ಣೀರು ಸಹ ಆತನು ಬುದ್ಧಿಲಿಯಲ್ಲಿ ಅಳತೆ ಮಾಡಿಟ್ಟಿರ್ತಾನೆ. ನೀನು ಏನೇನು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ಯಾ ಅದೆಲ್ಲವನ್ನೂ ಸಹ ದೇವರು ಅರಿತಿದ್ದಾರೆ. ದೇವಚನವೇ, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಅವರು ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವರಲ್ಲ, ಕಣ್ಣೀರು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಕ್ರಿಯೆ ನಡೆಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು, ನಾವು ಆರಾಧಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிறவரல்ல. மனுஷன் சந்தோஷப்படுவான், உனக்கு இது தேவைதா அழு அப்படி சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்கு என்ன நேரிட்டது என் மகளே, உனக்கு என்ன நேரிட்டது என் மகனே என்று கேட்க ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ದೇವಚನಮೇ, ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸೋದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರನೇ. ನಿನಗೇನು ಸಂಭವಿಸ್ತು? ಯಾಕೆ ನೀನು ಅಳ್ತಿದೀಯಾ? ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಿದೀಯಾ? ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದೆ? ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನೋಡಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ಬೋದು, ಅಂತ್ಯ ನನಗ ಆತ್ಮಹತ್ಯೆನೇ ಅಂದೇಳಿ. ಇಲ್ಲ, ಆತ್ಮಹತ್ಯೆ ಅಲ್ಲ, ನಿಮಗೆ ನೂತನ ಜೀವನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕೆಡಲ್ಪಟ್ಟದಾಗಿ, ಹಿಂಸೆಗೆ ಗುರಿಯಾಗಿ, ಸಂಕಟಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ವೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರ್ಬೋದು. ನಿಮಗೋಸ್ಕರನೇ ಈ ವಾಕ್ಯ. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ. ನಿಮ್ಮ ಚಿಂತಾ ಭಾರವನ್ನು ಕರ್ತನ ಮೇಲೆ ಇಡ್ರಿ. ಆತನ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹ ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರನೇ ಶಕ್ತಿ ಉಂಟು. ಆತನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು. ಆತನೇ ಜೀವವುಳ್ಳ ದೇವರು, ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಡ್ತಕ್ಕಂಥವರು. ನೂತನ ಜೀವನವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಮುಗಿದು ಹೋಯ್ತು ಅಂದೇಳಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ಬೋದು. ಇದು ಆರಂಭ, ಇದು ಆರಂಭ. हम देवचन में
ஒருவேளை எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா இதுதான் உங்களுக்கு ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பம். தேவன் தர அவர் வல்லவர், ಆತನಕ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರಬೇಕು. ಅದು ಒಳ್ಳೆದಾದರೂ ಸರಿ, ಕೆಟ್ಟದಾದರೂ ಸರಿ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಬೇಕು. யோபு மட்டுமே அப்படி சொன்னார். எல்லாமே அழிந்து போன அந்த நிலைமையிலையும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள சொல்ல முடியுமா? ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ ನಮ್ಮಿಂದ? ಅದು ಆಂಡವರು ಎದುರ್ಪಾಕ್ರಾರು. ದೇವರು ಅದನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. ಏನೇ ಸಂಭವಿಸಿದ್ರು ಸರಿ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಒಂದು ವೇಳೆ ನೋಡೋರು ಹುಚ್ಚರು ಅಂತೇಳಿ ಹೇಳ್ಬೋದು, ಪರವಾಗಿಲ್ಲ. ಆದರೆ ನೀವು ನಾನು ಆರಾಧಿಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಂದೂ ಹುಚ್ಚರು ಅಂತೇಳಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஒருவேளை உலகம் சொல்லலாம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, எல்லாமே போயிடுச்சே. யோபுக்கு அப்படிதான் யோபுடைய மனைவி சொல்றாங்க. ஆனா யோபு சொல்றாரு, ஆண்டவருடைய கரங்களில நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதோ. யோಬನ ಹೆಂಡತಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಹುಚ್ಚನ ರೀತಿಯಾಗಿ ಹಾಕಿದ್ದೀಯಾ. ದೇವರಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ದೂಷಿಸಿ ಜೀವ ಬಿಡು, ಸಾಯಿ, ನೀನು ಸತ್ತೋಗು, ನೀನು ಬದುಕೇನು ಪ್ರಯೋಜನ. ಆದರೆ ದೇವರ ದೃಷ್ಟಿ ಯೋಬನನ್ನು ಎರಡರಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ಅದು ದೇವ ಚಿತ್ತ, ದೇವರ ಉದ್ದೇಶ. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ್ದ ಆ ಮನುಷ್ಯನು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ. ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಕೊಂದಾಕಿದ್ರು ಸರಿ, ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ. நீ என்னை கொன்று போட்டாலும் சரி. ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை ಕಾಣ್ಬಾಯ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣ್ತೀಯ. ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣ್ತೀಯ. ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡ್ತಾರೆ. அவரால் எல்லாமே கூடும். ஆனால் அவர் பார்க்கக்கூடியது உன்னுடைய விசுவாசம். உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசத்தின்படி தேவன் உங்களுக்கு என்ன செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் கொடுத்த எல்லா விடுதலை இடத்துல அவர் சொன்னா கூட ஒரே ஒரு காரியம், உன்னுடைய விசுவாசம் ರಚಿತದು. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತೋ. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுಕೊಳ್ಳ முடியாது. ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವ ಸಮೂಹದಿಂದ ನಾವು ಏನನ್ನೂ ಪಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಸಿಗೋದಿಲ್ಲ. ಅದು ದೇವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ದೇವಚನವೇ. ಕೊಲೋಸ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಅದರಲ್ಲಿನೇ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. 4:9. பிலிப்பியர் இல்ல பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ. ನೀವು ಯಾವುದನ್ನು ನನ್ನಿಂದ ಕಲಿತು ಹೊಂದಿದ್ದೀರೋ ಮತ್ತು ಯಾವುದನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡಿರೋ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಬನ್ನಿರಿ. ಹೀಗೆ ಮಾಡಿದರೆ ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ಯಾವುದನ್ನು ಕೇಳಿದಿರಿ, ಯಾವುದನ್ನು ಅರಿತಿದ್ದೀರಿ, ಅದನ್ನೇ ನೀವೇನು ಮಾಡ್ರಿ. உங்களுக்கு என்ன செய்யணும், அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்ன்ட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ முதலாவது அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்போ நன்மை வரும். நாம் நன்மை செய்தா நன்மை வரும், தீமை செய்தா
ಹೊಡೆದಾನೆ. ನಾವು ಒಳ್ಳೇದನ್ನು ಬಯಸಿದ್ರೆ ನಮಗೆ ಒಳ್ಳೇದೇ ಆಗುತ್ತೆ, ಕೆಟ್ಟದ್ದು ಬಯಸಿದ್ರೆ ಕೆಟ್ಟದ್ದಾಗುತ್ತೆ. ಎಲ್ಲಿ ಅವ್ರದ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಅಲ್ವಾ? ಹಂಗೆ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ, ಬೇಡ. ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಅದು ಹೇಳ್ತಿಲ್ಲ, ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಅದೇನು ಹೇಳ್ತಿಲ್ಲ. ನಿನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸುವನಕ್ಕೋಸ್ಕರ ನೀನೇನು ಮಾಡೋ? ಪ್ರಾರ್ಥಿಸು. ಅದ ದೇವರ ವಾಕ್ಯ. நிந்திக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். துன்பப்படுத்துவவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் எங்களை வைத்திருக்கிறார் தேவச்சனமே. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೊಲೊಸ್ಸರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯ. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி இருதயம் உள்ளவர்களாக இருங்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಸಮಾಧಾನವು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಯಜಮಾನನಂತಿದ್ದು ತೀರ್ಪು ಹೇಳಲಿ, ಒಂದೇ ದೇಹಕ್ಕೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದರಿಂದ சமாதானக்காகி கரையல்பட்டிருக்கிறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? சமாதானத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறார். 7 பேருக்குள்ள நமக்கு சமாதானம் இருக்கு. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಿಜವಾದ ಆ ಸಮಾಧಾನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ? ಮತ್ತೆ எழுதின சுவிசேஷத்தில் அதான் எழுதப்படுகிறது 5வது அதிகாரத்தில், சமாதானம் படுத்துகிறீர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள். ஆமா, இருக்கா சமாதானம்? ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು ನೀವು ಧನ್ಯರು, ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳೆನಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. சமாதானம் படுத்துறோம்ல, அந்த சமாதானத்துக்கு மாறாக நம்ம என்ன செய்கிறோம்? ಹಾಗೆ ತಾನೆ? ನಾವು ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೆ ಮಾರ್ಪಾಟಾಗಿ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದೀರಾ? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರೋದು ಏನಿಗೋಸ್ಕರ? ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ. ಕಾರಣ ಆತನು ಸಮಾಧಾನ ಪ್ರಿಯನು, ಅಂದರೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಬಯಸ್ತಕ್ಕಂಥವರು. ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறவர். சமாதான பிரபு, சமாதானத்துக்கு அவர்தான் ராஜா, ராஜாதி ராஜா. அப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக அந்த சமாதானம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ வேதனை பண்ணுறாங்க கொஞ்சம் யோசிங்களேன். ಆತನು ಸಮಾಧಾನ ಪ್ರಭು. ಆತನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲಂದ್ರೆ ಅವರು ಎಷ್ಟು ಅದನ್ನು ಕುರಿತು ದುಃಖ ಪಡ್ತಾರೆ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ರಿ. ಆ ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ ದೇವಜನವೇ. ಆ ಸಮಾಧಾನ ಎಂಥದ್ದು? ಈ ಲೋಕ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಸಮಾಧಾನ ಅಲ್ಲ, ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಾಧಾನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೋವನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಯೋವನ எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ, ನನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ. ಲೋಕವು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಶಾಂತಿ ಇಲ್ಲ, ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಲೋಕ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಆ ಸಮಾಧಾನ, ಆ ಶಾಂತಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. தமிழில் படிங்கம்மா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக காரியங்கள் எவ்வளோ நேரம் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கும்? ಕೊಂಚ ನೇರ, அப்படி தானே? ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಎಷ್ಟು ಸಮಯ? ನೋಡೋ ತನಕ, ಕೇಳೋ ತನಕ ಅಷ್ಟೇ. ಆದರೆ ದೇವ ಸಮಾಧಾನ ನೆಲೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ನಿರಂತರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು.
ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ சமாதானವನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತಲೇ. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குள்ளாக இருந்த அந்த சமாதானத்தை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் அதை கொஞ்சம் நம்மளால என்ன செய்ய முடியாது, யோசிக்கவே முடியாது. அவரை துன்புறுத்தின போது சமாதானத்தோடு இருந்தார், காரி துப்பின போது சமாதானத்தோடு இருந்தார். நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களன்னா என்ன செய்வோம்? அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் நம்ம என்ன செய்வோம்? 10 வார்த்தை சொல்லியிருப்போம். அதை தான் நமக்குள்ளாக இருக்கிற சமாதானம். ஆகத்தானே? அப்படித்தானே? அப்போ நம்ம யாரு? ಆಂಡವರುடைய ಪಿಳ್ಳೆಗಳ, ದೇವರ ಮಕ್ಕಳ. ನಾವು ಒಬ್ಬರು ಏನಾದರೂ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಆ ಮಾತು ಹೇಳಿ ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ನಾವು 10 ಮಾತು ಮಾತಾಡಿರ್ತಾರೆ. ಅವಾಗ ನಾವು ಯಾರು? ದೇವರ ಮಕ್ಕಳ. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு போறேன்னு சொல்றாரு. ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆಗ ಸಮಾಧಾನವನ್ನು ಆರೈಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. ನಾವು ಸಮಾಧಾನವನ್ನು ಬಯಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. அந்த சமாதானத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவச்சனமே ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. ಎಲ್ಲ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿಯೂ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರೋದಕ್ಕೆ, ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಅಂತೇಳಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. பொறுமைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்ம பிரயாசப்பட்டா ஒன்றுமே நடக்காது. கேட்கும்போது நிச்சயமாக அந்த பொறுமையை தர அவர் வல்லவர், சமாதானத்தை தர அவர் வல்லவர். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஆண்டவருக்கு ஏற்றபடி எது கேட்டாலும் அது அந்த நேரத்தில் தருவதுக்கு அவர் வல்லவர். தேவச்சனமே ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಏನನ್ನು ಬಯಸ್ತೀರೋ, ಏನನ್ನು ಕೇಳ್ತಿರೋ, ದೇವರಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಅದು ಇರೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಹಾಗೇ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನು. ದೇವಚನವೇ ಏಸಾಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா எழுதின நூல் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். தேவச்சனமே ஒருவேளை இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் பல காரியங்களை குறித்து யோசித்து புலம்பிட்டே இருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த ವಾರ್ತೆ, ನಿಮಗೋಸ್ಕರನೇ ವಾಕ್ಯ. ಅವರು ಸಮಾಧಾನ ಪ್ರಭು, ಸಮಾಧಾನ ಪ್ರಿಯನು, ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿಸತಕ್ಕಂಥವರು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ ವಾಕ್ಯ. ಸ್ಥಿರ ಚಿತ್ತನನ್ನು ಮೀನ್ಸ್ ನೆಲೆಯಾಗಿರುವನನ್ನು ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿಸ್ತಕ್ಕಂಥವರಾಗಿದ್ದಾರೆ. ಓದಮ್ಮ. ಯೆಹೋವನಲ್ಲಿ ಸದಾ ಭರವಸೆ ಇಡ್ರಿ. ಈ ಲೋಕದಲ್ಲೆಲ್ಲ, ಲೋಕದ ಮನುಷ್ಯನ ಮೇಲಲ್ಲ, ನಿಮ್ಮ ಭರವಸೆ ಎಲ್ಲಿರಬೇಕು? ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿಸ ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಭರವಸೆ ಇರಬೇಕು. ನಿಮ್ಮ ಭರವಸೆ ಆತನಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ ಇರಬೇಕು, ಮನುಷ್ಯನಲ್ಲ. ಸೊ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಭರವಸೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರೆ ಆತನ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತಗಳ ಕಡೆ ನೋಡ್ತೀನಿ, ನನ್ನ ಸಹಾಯವು ಎಲ್ಲಿಂದ ಬರುವುದು? ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரணும். மனுஷனிடத்துல ஒத்தாசை கேட்காதீங்க. தேவ சமூகದಲ್ಲಿ ಸಹಾಯವನ್ನು ಕೇಳ್ರಿ. உங்களுக்கு ஒத்தாசை வேணும்னா ஆண்டவரை கேளுங்க, மனுஷனே இல்லை. அவர் யாவற்றி செய்து முடிக்க அவர் வல்லவர். தேவச்சனமே நம்ம யாவர் எழுந்து நிற்போமா? என்னென்ன காரியங்களை குறித்து கலங்கி வந்திருக்கீங்க, ಕಲಕತೋடு வந்திருக்கீங்க? ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀರಿ?
ಎಲ್ಲವನ್ನು ಮಾತಾಡೋದಕ್ಕ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ದೇವಜನವೇ. எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உருவாடி கொண்டிருக்கிறார் தேவச்சனமே. உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனையில பேசி கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಅವರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನೀವು ಬಳಲಿದವರಾಗಿರ್ಬೋದು, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ, ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತೇಳಿ. ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಬೇಡಿಕೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀರಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ದೇವ್ರಿಗೆ ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡ್ರಿ, ಹೇಳ್ರಿ. என்ன தேவைகளோடு நீங்க வந்திருந்தாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. இந்த வார்த்தைகளுக்காக நாம் ಸ್ತೋತ್ರಂ பண்ணுவோமா? ಆಂಡವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಂ ಚೆಲ್ಲುತ್ತುವಮ್ಮ. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣವ. ಈ ವಾಕ್ಯಗಳಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣವ. ಆತನು ಸ್ತುತಿಕ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ, ಸ್ತುತಿಕ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. நன்றி சொல்லாம